இல்லையா? ஓடி வந்த யாவருக்கும் இயேசு நாம் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் என்று நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். ஆமா, ஒரு 3 விதமான காரியத்தை ஆவியானவங்களுக்கு சொன்னார். என்னென்ன காரியம் சொன்ன ஞாபகம் இருக்கா? எதுக்காக பெற்றுக்கொள்ள வேண்டும்? மீட்கப்படும் நாளுக்கு என்று பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, அவர் கண்டித்து உணர்த்துவதற்காக நம்ம பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, நம்மளை கர்த்தர் நம்மளை வளமை எடுத்து பயன்படுத்துவதற்காக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து பரிசுத்தோட வல்லமை இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானை பெற்றுக்கொள்வது எப்படி என்று இந்த நாள்ல ஆவியானங்களோட பேசுவார்கள். ஆமீன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பரிசுத்தோட வல்லமை என்ன? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். மார்க் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். மார்க் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 5:17. ஆமா, வல்லமை, பரிசுத்தோட வல்லமை விளங்கிற்று. இதற்கு பின்னாடிகளை குணமாக்கும்படியாக, எல்லா கட்டுகளும் அழுக்கும்படியாக, எல்லா பிரச்சனை போராட்டங்களிலும் நீக்கும்படியாக வல்லமை கட்டடத்திலிருந்து புறப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தோட வல்லமை இல்லைன்னா ஒரு இல்லாத காரியங்களை இருக்குது போல, சூப்பர் நேச்சர் பவர் ஆஃப் சூப்பர் நேச்சர், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யறதுதான் பரிசுத்தோட வல்லமை. ஆமென். ஹல்லேலூயா. இதையும் படிச்சிடலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 8:46. பாருங்க, வல்லமை அவற்றிலிருந்து புறப்பட்டது. பலவீனமா இருக்கிறத பலப்படுத்துறதையும், சுகவீனமா இருக்கிறத சுகப்படுத்துறதையும், வியாதிகளின் நோய்களையும், எல்லா குருடு செவிடு கரடு முதல் எல்லா அனைத்தையும் பரிசுத்த அது வல்லமையினால எல்லாவற்றையும் குணமாக்க முடியும். ஹல்லேலூயா. அவரோட வல்லமை எதற்கு? எல்லாவற்றையும் போன செவியாப்படுத்துவதற்காக வல்லமை படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவரோட வல்லமை இல்லாம அந்த பூமியில எதுவுமே செய்ய முடியாது. ஆமென். பரிசுத்தோட வல்லமை இல்லாம பூமியில எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஒருத்தருக்கு ஜெபிக்கிறோம், நம்முடைய பலத்தினாலோ நம்ம நாணத்தினா அருவினாலோ நம்ம என்ன ஒருத்தர் சுக கொடுக்க முடியாது. பேதுரு யோவான் எங்க போனாங்க? 9 மணி நேரத்துல யாருக்குங்க தெரியும்? சாப்பிட போயிருப்பாங்களா? ஆலயத்துக்கு போனாங்க. அப்ப பாருங்க, பிறவிலேயே இருக்கிற ஒருத்தன் சப்பானி கூட இருக்கிறவன், அவன் ஏதாவது கிடைக்குமா? ஒரு 50 100 போடுவாங்களா அப்படின்னு பாட்டு இருந்தான். பரிசு கை விடுவாங்களா அப்படி பாட்டு இருந்தான். பாருங்க, நம்ம ஊர்ல அப்படிதான். ஒருத்தர் அந்த மாதிரி காசு கேட்டாங்கன்னா ஒருத்தர் பரிசு எடுப்பாங்க. பாவம், அந்த மனுஷன், அந்த பிச்சை எடுக்கிற மனுஷன் அப்படியே பார்ப்பான், ஏதாவது போடுவானு. அவன் அப்படியே கவுண்டிங் பண்ணி 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 கடைசி வரைக்கும் ஒண்ணுமே எடுக்க மாட்டான். கடைசியில் என்ன இருக்கு? ஒரு ரூபா இருக்கு, அதை எடுத்து போடுவான். அந்த ரூபாய் எடுத்து போடுற வரைக்கும் அவன் அவனோட கண்கள் அவன் கையை பார்த்துட்டே இருக்கும், ஏதாவது போடுவாங்கன்னா போடுவாங்க. அதே மாதிரிதான் அந்த சப்பானி அந்த பேதுருவை யோவானையும் பார்த்துட்டே இருக்கிறான், ஏதாவது போடுவாங்களா அவன். ஆனா அவன் சொல்றான், என்னிடத்துல போடுறதுக்கு
துட்டே இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை கொடுக்கறதுக்கு. ஆனா என்னிடத்துல ஒண்ணு இருக்கு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். என்ன அவனிடத்துல இருந்தது? அப்போ 2ஆம் அதிகாரத்துல படிக்க வேணா, 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த அவருடைய வல்லமையை அவனிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள். அவனிடத்துல என்ன இருக்குது? பரிசுத்தோட வல்லமை இருக்கு. அது என்கிட்ட இருக்கு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்திலிருந்து நட. இது நடந்தானா? குதிச்சு ஆடி ஓடி நடந்தான். எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லாம் ஆச்சரியமா, என்ன இவன் சப்பானி தானா இல்ல வேறவனா? அவனே சொல்லி நான் தான் அப்படின்னு அவனே அறிமுகப்படுத்துறான். அவ பாருங்க, இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அப்படியே புலம்பு தரம், எப்படி முடிஞ்சது. அப்ப பேதுரு சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்களே, யூதர்களே, இங்க பாருங்க, இது நடந்தது, நான் ஒன்னும் பெருசா ஒண்ணு பண்ணல அப்படிங்கிறான். இது அதிசயம், அற்புதம் நான் பண்ணல, கர்த்தர் இயேசுவோட வல்லமை, பரிசுத்தோட வல்லமை. அப்ப பாருங்க, அப்ப நான் பண்ணல. ஜெபம் பண்ணது யாரு? பேதுரு. ஆனா செஞ்சது என்ன சொல்றான்? நான் செய்யவில்லை. அப்ப யார் செஞ்சது? பரிசுத்தோட வல்லமை. அப்போ ஒரு வல்லமை, பரிசுத்தோட வல்லமை என்ன செய்கிறது? கரட மூடாதவர்களை எல்லாம் கர்த்தர் என்னமா போன எல்லாவற்றையும் கர்த்தர் செவியாக்குறாரு, குணப்படுத்துகிறார் எல்லா காரியங்களிலும். ஆமே, அல்லேலூயா. அப்போ ஒரு வல்லமை, பரிசுத்த வல்லமை என்ன செய்யுதுன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆமா, சவுல் தெரியுமா? தாவீது சவுல் இல்ல, சவுல் பாருங்க, தமஸ்கோல இருந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சடுதியில வானத்துல இருந்து ஒளி வீசினது, வல்லமை இறங்கினது. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை என்னாச்சு? மாறிச்சு. சவுலா இருந்தவனை கர்த்தர் அவன் என்ன பண்ணாரா? பவுலா மாற்றினார். எல்லாம் அப்போஸ்தலருக்கு மேலாக நிறைய நிருபங்களை எழுத கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். வல்லமை, ஒரு வல்லமை இறங்கும் போது மனுஷனுக்கு இருக்கிற தூங்கிட்டு இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறும். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை கர்த்தருக்காக உயர்த்துவார். வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. இந்த செய்தியின் முடிவிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பிரச்சனை, போராட்டங்கள், பிரிவினைகள், நோய், வியாதி அத்தின் கர்த்தர் வல்லமையினால் நிரப்பி உங்களை எல்லாவற்றும் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். பாருங்க, என்னோட வல்லமை உன்னிடத்தில் காமிக்கும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன். அல்லேலூயா. ஆமீன். அப்ப கர்த்தரோட வல்லமை வெளிப்படுகிறது. கர்த்தரோட வல்லமை உங்களிடத்துல வெளிப்படுகிறது. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை என் வாழ்க்கையில கடன் பிரச்சனையே மாற மாட்டேங்கிறது, என் வாழ்க்கையில நோய் மாற மாட்டேங்கிறது, என் வாழ்க்கையில குடும்ப பிரச்சனை மாற மாட்டேங்குது, நோயில் வியாதி இப்படியே போய்கொண்டே இருக்குது, மாற மாட்டேங்குது. ஏன்? கர்த்தர் உன்னிடத்துல வல்லமை காமிக்கும்படியாக, உன்னிடத்தில் கர்த்தர் நம்மிடத்துல அவர் வல்லமை காமிக்கணும். ஆமா, ஏன் பார்வோன் மட்டும் அழிக்கல? எல்லா சேனைகளும் ரதத்தையும் எல்லாவற்றையும் சிவந்த சமுத்திரத்துல அழிச்சு போட்டுட்டாரு. ஆனா பார்வோன் மட்டும் ஏன் அழிக்கல? என் வல்லமை நீ பாத்துக்கோ, நான் யாருன்னு நீ பாரு. ஆமா, சிலோ என் பிள்ளை மேல நீ கை வைக்கிறியா தெரிஞ்சுக்கோ, யாருன்னு தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு தேசத்துலயும் என்னோட பிள்ளை இருக்கிறாங்க, நீ வல்லமை தெரிஞ்சுக்கோ. அதுக்காக நான் ஒண்ணு வச்சுக்கிறேன், விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த சொல்ற வல்லமை காமிக்க முடியாத உன்னிடத்தில் நம்மிடத்துல கட்ட வல்லமை மூலமா காமிக்க போறாரு. சாகர வரைக்கும் கடன் பிரச்சனை போட்டு இவங்களை என்ன பண்ணலாம்? அழிச்சு போடலாம். சாகர வரைக்கும் வியாதியில இருக்க வச்சு வியாதினால அழிச்சிடலாம் அப்படின்னு அது சந்தோஷமா கொட்டி கொண்டு இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பிரச்சனையில உன்னிடத்துல ஏன் வல்லமை காமிக்க முடியாத ஆனா வச்சிருக்கிறேன். ஒரு நாள் வரும் என் வல்லமை உன்னிடத்துல காமிப்பேன், அப்ப அது வெக்கப்பட்டு ஓடி போயிரும். அல்லேலூயா. நம்ம நினைக்கல, ஏன் நமக்கு துன்பம் கஷ்டம், ஏன்? அப்படி இல்ல, கர்த்தரோட வல்லமை விளங்கும்படியாக அது இருக்கிறது. அது ஒரு நாள் கர்த்தரோட வல்லமை இறங்கும் போது அது ஓடி போகும், இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். அல்லேலூயா. இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். ஆண்டவரே, இவன் பிறவிக்குள்ளனா இருக்கிறானே, இவன் யார் செய்த பாவம் ஆண்டவரே?
தகப்பன் செஞ்ச பாவமா, தாய் செஞ்ச பாவமா, இன்னொரு செஞ்ச பாவமா அப்படின்னு கேட்கும் அவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, என்னுடைய வல்லமையை விளங்கும்படியாக அவன் அப்படி இருக்கிறான். ஆமே. பிறவி குருடன், பிறந்தில இருந்தே குருடன். பாருங்க, கடன் பிரச்சனை எப்போ வருது? பிறந்ததுல கடன் பிரச்சனை வருதா? இடையில்தான் வருது. ஆனா இவன் பிறவிலேயே கூடுறேன். அதை சொல்ற ஆண்டவரு, இவன் செய்த பாவம் இல்ல, பெற்றோர் செய்த பாவம் இல்ல, என்னோட வல்லமை விளங்க முடியாத இப்படியாக இருக்கிறது. கண்களை திறந்த உடனே கத்தர் வல்லமை வெளிப்பட்டுச்சா? தேவனாம மையப்பட்டுச்சா? அதே மாதிரிதான் பரிசுத்தோட வல்லமை விளங்கும் போது கர்த்தர் நம்ம நாமம் மகிமைப்படும். ஆண்டவரே, உன் சகோதரன் மறிச்சு போறது சூழ்நிலைக்கிறான், போலாம். இல்ல 2 நாள் வெயிட் பண்ணுவோம், இங்கே தங்கலாம். சகோதரன் போகல இருக்கிற ஃப்ரெண்டு யாரு? லாசர். அவன் மறிச்சு போயிருவானே, சீக்கிரம் போகலாம். இன்னும் 2 நாள் என்ன பண்ணலாமா? அங்கேயே தங்கி இருந்தார். எதனால் தங்கி இருந்தார்? தேவ நாம மகிமைப்படும்படியாக, தேவ வல்லமை வெளிப்படும்படியாக. ஆமா, எல்லாம் மறிச்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, போயாச்சு. கல்லறை பக்கம் போறாங்க. ஆண்டவரே, நாரும் போயிட்டு போகுது. கூப்பிடுறார், லாசரவே வெளியே வா. வந்தானா வெளியே? கர்த்தர் வல்லமை வெளிப்படுச்சா? அவன் நிமித்தம், அவன் உயிர்த்தெழுந்த நிமித்தம் அநேக ஜூதர்கள் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அழுகி போன வாழ்க்கையை திரும்பவும் புதுப்பிக்கிறதுக்கு பரிசுத்த வல்லமை தேவைப்படுகிறது. அவரோட வல்லமை என்ன? அவரோட வல்லமை என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, கற்பனையோடு நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை அவர் செய்ய முடியும். அதோட வல்லமை, அதோட மகிமை. ஆமா, அவரோட வல்லமைக்கு முன்பாக ஒருவனும் நிக்க முடியாது. வல்லமை, அவரோட வல்லமை, பரிசுத்த வல்லமைன்னு சொன்னாவே அது பயங்கரமாக இருக்கும். இங்கிலீஷ் பைபிள்ல பவர், ஹோலி ஸ்பிரிட் பவர். பவர் என்னங்க? மின்சாரம், பவர். அந்த பவரை போய் தொட முடியுமா? சாதாரண அயன் பாக்ஸ்ல சின்ன ஒரு பின்னு பட்டு கையில் எட்டச்சதுக்கே அப்படியே துள்ளி குச்சி மேலது கீழே வரை இழுத்துட்டு போகுது கை. டைட்டா போய் பவரை தொட்ட என்ன ஆகும்? விசிறிடும். ஆனா அதை விட கோடி கணக்கான பவர் பரிசுத்தோட வல்லமை. ஹல்லேலூயா. ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக நான் கேள்விப்படுறேன், முன்பாக ஒரு கிராமத்துல ஒரு சுவிசேஷம் சொல்ல போறாரு. அவங்க ஃபுல்லா என்ன பண்ணுங்க, ரவுண்டு கட்டிட்டாங்க. இது உண்மையை நடந்த சம்பவம். ரவுண்டு கட்டிட்டாங்க. எப்படி நீ எங்க கிராமத்துல சுவிசேஷம் சொல்ல வரலாம்? உன் ஆண்டவர் யாரு, என்ன, எப்படி அப்படின்னு. அப்ப இவன் என்ன சொல்லிக்கிறான்? வருஷத்தோடு வல்லாம எல்லாமே சொல்லிக்கிறான். அப்படின்னு நான் சொல்றேன், வயலுக்கு நீ ரெடியா இருக்கிறியா? என்ன சொல்லு, நீ இந்த பவரை தொடணும். நீ பவரை தொடு, உன் ஆண்ட பவர் தொடு, இல்ல நீ இந்த பவரை தொடு அப்படின்னு. சரி, பவரை தொடறேன்ட்டு எனக்கு 7 நாள் டைம் கொடு. சரி, ஆண்டவர்கிட்ட 7 நாள் உபவாசம் பண்ண. ஆண்டவரே, அவங்க சொல்றாங்க, நீ இந்த பவரை தொட்டிட்டு இந்த கிராமமே நாங்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நாங்கள் வயசுல ஏற்றுக்கொள்வோம் அப்படி அவன் சொல்றான். ஆண்டவரே, என் ஜீவன் போனாலும் போயிட்டு போகுது, இந்த ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே, ஒரு ஊரே ரட்சிக்கப்படுது ஆண்டவரே, உபவாசம் இருந்து கத்தவிட்டா அப்படியே கெஞ்சி கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் நிமித்த நாமம் மகிழ்ப்படு, நீ கடந்து போனாரு. திரும்ப போனான். போய் பவரை தொட்டோடனே அந்த ஊருக்கு எல்லா டிரான்ஸ்பரும் வெடிச்சிருச்சு. அந்த ஊர் ரட்சிக்கப்பட்டது. கர்த்தர் வல்லமை. ஒரு கரண்ட் போலாம், ஊருக்கு அத்தனை கிராமத்துக்கு அத்தனை டிரான்ஸ்பர் வெடிச்சதுன்னா எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு உன் தேவனே மெய்யான தேவன் என்று எல்லாரும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா, எலியாவை பாருங்க, காலையில் சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றாங்க ஜனங்கள்? கூப்பிடுறாங்க, பதிலே வரல. இப்ப எதுவுமே பண்ணல. சீக்கிரம் எழுப்பிடு, தூங்கிட்டு இருப்பாங்க, என்னமோ சொல்றான். தள்ளிப்போ, அது ஏன் நேரம் சொல்லி 5 மணி நேரத்துல அவன் படியில செப்பனிட்டு அவன் சொல்றான், தேவனே என்னை கேட்டு மொழினா. அவ்வளவுதான். பவர் என்னாச்சு? வானத்துல இருந்து பவர் வந்தது, அக்கினி இறங்குது, அதுல எல்லாத்தையும் பற்றி போட்டுறது. அப்போ எலியாவின் தேவனே தேவன். எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? அப்படியாக கர்த்தர் வல்லமை, கர்த்தர் மகிமை தேவ பிரசன்னத்துல நிரம்பும் போது எல்லாவற்றும் இழந்து எல்லாவற்றும் கர்த்தர் புதிதாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில மனுஷோட வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறதா? திரும்பவே முடியலையா? எதுவுமே செய்ய முடியலையா? என் வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்குதா? இல்ல, பரிசுத்தோட வல்லமைக்கு ஒப்பு கொடுங்க. அவர் உங்களிடத்தில் வரும்போது எல்லாவற்றும் கர்த்தர் பார்த்து கொள்வார். சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? புது பலன் அடையும்.
சரீரத்துல வியாதி நோய் சுகம் இல்லாம இருக்கிறீங்களா, பலவீனமா இருக்கிறீங்களா, அவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன புது பலன் அடையும். அதுதான் ஒரு வல்லமை. இல்லாதத இருக்கிற போல வைக்கிற தேவன். நம்மளுக்கு பலவீனமா இருக்குது, பலன் இல்ல, அவர் இறங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். ஆமீன். அதுதான், அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களிடத்தில் இருக்கும் போது எந்த காரியம் எது உங்களை நேரிடாதே. ஹல்லேலூயா. வல்லமையை தரித்துக்கொள். வல்லமை தரித்துக்கொள். அதுதான் அவரோட வல்லமை. இதுக்காக நம்ம வல்லமை நம்ம வாங்கிக்கிறோம், இதுக்காக பரிசுத்த நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மளை இருக்கும்படியாக அவரோட வல்லமை நம்மிடத்துல வெளிப்பட்டதுக்காகத்தான் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானோட வல்லமை டைரக்டா அப்படியே வானத்திலிருந்து வெடிச்சு அப்படியே ராக்கெட் மேல வராது. அதுக்கு ஒரு ஆழ்த்துவ வேணும், அதுக்கு ஒரு மனுஷனே வேணும். அவர்கள் மூலமா தான் கர்த்தர் வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. பேதுரு போய் ஜெபம் பண்ணும்போது என்னாச்சு? கர்த்தர் வல்லமை வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஜெபம் வல்லமை வெளிப்பட்டது. சொல்றாரு, என்னிடத்து வல்லமை புறப்பட்டது. யாரை தொட்டது? யாரும் தொட்டது? பூமியில் இருக்கிற பவரை தொட்ட என்ன ஆகும்? உயிர் போயிரும். இயேசு கிறிஸ்துவோட வல்லமை தொட்ட என்ன ஆகும்? உயிர் வந்துடும். ஹல்லேலூயா. நிறுத்திட்டு இருக்கிற உயிர், போயிட்டு இருக்கிற உயிர் இயேசுவே அப்படியே போய் அவரை தொடும் போது, அவரோட வல்லமை இறங்கும் போது ஜீவன் திரும்ப வந்துடும். ஜீவனோடு இருக்கிறோம், போய் அந்த போய் பவரை தொட்ட என்ன ஆகும்? ஜீவன் உனக்கு போயிடும். இல்லையா? நான் சொல்றது பவர். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத போய் பவரை தொட்டீங்கன்னா உங்க ஜீவன் போயிடும். ஆத்மால ஜீவன் போயிடும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம், தேவையில்லாத காரியம், அசுத்தமான காரியம், அருவருப்பான காரியம், அந்த பவரை போய் நீங்க தொட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் போயிடும். பரிசுத்த வல்லமையோட நீங்க தொட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் திரும்ப வந்துடும். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாட்களிலே கர்த்தரோட வல்லமை, கர்த்தரோட மகிமை வெளிப்படுவதா இருக்கிறது. ஆவியானவர் சொல்லார், வாஞ்சி உள்ள மேல என்ன பண்றாங்கம்மா? கர்த்தர் தாகாம இருக்கும்போது தண்ணீர் ஊற்றுன்னு சொல்றாரு. பாருங்க, அவர் வாஞ்சியா இருக்கிறாரு. இதனால என் வல்லமை அவனுக்கு வெளிப்படுத்தணும், என் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை கூட தான் வெளிப்படுத்தணும். உன்னோடு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எப்படி பயங்கரமா இருக்கும்? வல்லமை இருக்கிறதுனால பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு போதகர் இருக்கிறார், பேர் சொல்ல விரும்பல. அவர், நாமளே எத்தனை படிப்போம் வேதத்தை? எத்தனை அதிகாரம் படிப்போம்? வேத எத்தனை அதிகாரம் படிப்போம்? ஒரு அதிகாரத்துல 10 வருஷம் 5 வருஷம் தூக்கம் வந்துடும். இல்லை அதிகபட்சம் போன 1 வருஷம். அவர் 72 அதிகாரத்தை படிப்பார். ஒரு போதகர் 72 அதிகாரம் படிப்பார். அது முழங்காலே நின்று படிப்பார். அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ வெளியே வரும்போது அசுத்தம் அப்படியே அடிச்சு ஓடுதான். கத்துதான் நடந்தான் போனாராம், அடிச்சு. அதுக்கப்புறம் கனவுல வந்து என்ன செய்ய தெரியல அப்படின்னு இவர் போய் காலில் அந்த வாசல் வைக்கும் போது அதை அவரை விட்டு புறப்பட்டு போனது. அப்ப எவ்வளவு வல்லமை பாத்தீங்களா? வேதத்துல படிக்க 72 அதிகாரம் படிக்குது. நம்ம ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் 10 அதிகாரம் படிக்கிறதுக்குள்ளே எனக்கு என்ன வரும்? 3ஆம் வானம் போயிடுவோம். 72 அதிகாரம் முழங்கால் என்ன படிச்சிருக்கிறான்னா அவரோட வல்லமை எப்படி இருக்கும் பாருங்க. அவரோட வல்லமை போய் ஜோமுன்னு ஆட்சி பிடிச்சி தலையை பிடிச்சி ஆட்சி அதெல்லாம் பண்ண தேவையில்லை. பக்கத்துல போய் நின்னா போதும், அந்த வல்லமையினால் அது ஓடிவிடும். சுட்டரிக்கிற அக்னி வல்லமை ஓடிடும். அப்படி அதிகாரத்தை நமக்கு என்ன கட்ட கொடுத்திருக்கிறார். வல்லமை தரித்துக்கொள், உன்னிமத்தை நாமம் மகிமைப்படும். உன்னில மகிமை படுவேன். எப்படி ஆண்ட மகிமைப்படுவாரு? இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்ய வேண்டுமானால், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட வல்லமை அவர் நமக்கு காமிக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். பாருங்க, கர்த்தர் நம்ம இடத்துல வல்லமை காட்டணும்னா, வல்லமை வெளிப்படுத்தணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். ஏசு எடுத்தோம்னா கேட்டாங்களே இந்தா போ அப்படின்னு சொல்லி அவர் குணமாக்குனாரா? இல்ல. கேக்குறாரு, இந்த செய்ய எனக்கு வல்லமை உண்டு நம்புறியா? விசுவாசிக்க கேட்கிறாரு.
ஆமாண்டவரை விசுவாசிக்கிறோம். அப்ப என்ன பண்ண, இந்தா பெற்றுக்கொள். அப்ப என்ன பண்ணுது, வல்லமை புறப்படுகிறது. அந்த பெருமாளோட ஸ்திரீ விசுவாசத்தோடு, நான் அந்த வஸ்திரத்தை ஓர தொட்டால் ஒழிய எனக்கு சுகம் கிடைக்கிறது போய் தொட்டான். விசுவாசத்தோட போய் தொட்டா, கர்த்தர் வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. அப்புறம் வாழ்க்கையில கடமுடன் இருக்கிற காரியங்கள் மாற வேண்டும் என்றால், வியாதி நோய்கள் மாற வேண்டால், விசுவாசத்தோடு கர்த்தரத்துல வல்லமை இருக்கு என்று நம்ம என்னமா விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்துல வல்லமை இல்லை என்று விசுவாசிக்காம போய் நம்ம ஜெபம்னா அந்த காரியம் நடக்காது. நான் ஜெபிப்பேன், கர்த்தர் வல்லமை இருக்கு, அது என்னிடத்தில் புறப்பட்டு வரும், சுகமாவேன் என்று விசுவாசத்தோடு அவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் வல்லமை புறப்படும். அல்லேலூயா. இரண்டாவது பரிசுத்த வல்லமை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்க, அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய வல்லமை பரிசுத்த வல்லமை இறங்கும் போது கர்த்தருடைய வசனத்தை தைரியமாக சொல்ல முடியும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, வேதவசனம் ஜனகத்துல போய் தைரியமா சொல்ல முடியுதா? ஏன்? பயம். ஆனா ஆவியானவர் உள்ளே இறங்கும் போது, அவரோட வல்லமை இறங்கும் போது தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். பாருங்க, பிலிப்பிடத்துல ஆவியான சொல்லுகிற, நீ இப்போ அந்த ரத்தத்தோட சேர்த்துக்கோ, அங்க போய் ரத்தத்தோட போய்க்கணும். ரத்தத்தோட பிலிப்பு போகும்போது அங்க ஏசாயா வாசிக்கப்படுகிறது. அப்ப யார் என்ன அப்படிங்கும்போது அவர் சொல்லுகிறார், பிலிப்பு இயேசு கிறிஸ்து அவரை பத்தி சொல்லுகிறார். அப்ப போயிட்டு கொண்டிருக்கும் போது தண்ணி இருக்கிறது, இதோ தண்ணி இருக்கிறது, நான் சிரமத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ இதயத்தோடு விசுவாசித்தால் ஒன்றும் இல்லை, நான் அப்ப ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். பாருங்க, ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஒரு மந்திரி அப்படியே என்ன ரட்சிக்க கொண்டு வர்றாரு. ஆவியானவர் பேசுகிறார், நீ இப்போ அதோட ரத்தத்துல சேர்த்துக்கொள். ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறான், அவன் என்ன ஒண்ணு, நான் அவனை ரட்சிக்கணும், ஓ என்னை பத்தி சொல்லு அப்படின்னு. தண்ணி ஏற உடனே ஆவியான திரும்ப கொண்டு போய் விட்டார் பிலிப்பு. அங்க போய் பட்டணத்துல அவர் சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சாதாரணமா ஒரு சுவிசேஷ வார்த்தை சொல்றதுக்கும் பரிசுத்த வல்லமை நிறந்து சுவிசேஷம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தை முன் குறித்து விட்டால் பஸ்லயோ பஸ் ஸ்டாண்ட்லோ எங்க எந்த இடத்த போனாலும் கர்த்தர் ஆவியான நம்ம இடத்துல பேசுவார். இவர்கிட்ட நீ என்னை பத்தி சொல்லு அப்படின்னு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல நாம போய் எப்படி அவன் யார் என்ன தெரியும் போய் சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அந்த நேரத்துல நாம போய் சொன்னா அவர்கள் விடுதலை ஆவார்கள். ஏதோ ஒரு காரியத்தவர்கள் அடிமையா இருக்கலாம், அகப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தவர்கள் சிக்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அங்க சொல்லும் போது ஆவியான அவளை விடுதலை செய்வார், அவளை ஆவியானவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்ப தைரியமா சொல்றதுக்கு பரிசுத்தரோட வல்லமை தேவைப்படுகிறது. ஏன்னா தரமா போய் சொன்னோம்னா அவங்க ரட்சிப்புல வராது. ஆவியான இறங்க வேண்டும். ஆவியான வல்லமையோட போய் சுவிசேஷம் சொல்லி பாருங்க, ஆவியான கிரியை செய்வார். மாம்சத்துல போறதுக்கும் வசூர் வல்லமையில போறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் மாம்சத்துல போனோம்னா என்ன பண்ணுமா, தோற்று விடுவோம். ஆவியிலாக நிறைந்து அவர் சொல்ற பயில போகும்போது ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். சரி, இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது எப்படி? இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது எப்படி? இதுதாங்க எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்க, எங்க போய் எங்க வாங்கணும், எங்க இருக்குது, எங்க கிடைக்கும்? அப்படியா? லூக்கா 11ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை. லூக்கா 9ஆம் அதிகாரம், சரி லூக்கா 11ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை. அவனுக்கு கல்லை கொடுப்பானா? நீரை கேட்டால் நீருக்கு பதிலாக சாந்தை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேரை கொடுப்பானா? பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பாய் போது பரமபிதாவானவர் தங்களுக்கு வேடி கொடுக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
பாருங்க, கேட்கறதுக்கு பரிசுத்தாவியை அது கொடுப்பதற்கு அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்தை எப்படி பண்ணிக்கொள்ள வேண்டும்? கேட்கணும். அங்க போற 3 காரியம் போட்டிருக்கிறது. 1 கேட்க வேண்டும், 2 தேட வேண்டும், 3 ஜெபத்துல தட்ட வேண்டும். அல்லையா? இங்க நம்ம கேட்கறதும் இல்லை, தேடுறது என்றால் வாஞ்சிக்கிறதும் இல்லை, தாகமா இருக்கிறதும் இல்லை, 3 ஜெபத்துல தட்டுறதும் இல்லை. அப்ப எப்படி பரிசுத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வைக்க முடியும்? பிள்ளைகளுக்கு பாருங்க, ஒரு பேக்கரிக்கு போறோம், அப்பா பிள்ளைய சொல்லுது, அப்பா வரும்போது பப்ஸ் வாங்கிட்டு வரணும். அந்த புள்ள சொல்லுது, சரி அப்படின்னு வாங்கிட்டு சொல்றாரு. அப்பா சொல்றாரு, ஈவினிங் வரும்போது பப்ஸ் என்னாச்சு, கெட்டு போச்சு. புள்ள பப்ஸ் முட்டை கெட்டு போச்சு. சரி, புள்ள கேட்டுச்சு, முட்டை பப்ஸ் தானே வாங்கி கொண்டு புள்ள கொடுப்பாரா? தகப்பன் முட்டை போட்டு கேட்டுச்சு, இந்தா கொண்டு இது என்ன வரும், நூல் நூலா வரும். அதை தன் பிள்ளை கொடுக்க முடியுமா? ஏன் கொடுத்த என்ன ஆகும்? குழந்தைக்கு பாதிப்பு வந்துடும், நோய் வந்துடும், வியாதி வந்துடும். அதனால அந்த பிள்ளைக்கு கொடுக்க கூடாது. நல்லதா இருக்கிறத பார்த்து வேணுமா தகப்பன்மார்கள் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நாம் பிதாவுல கேட்கும் போது நம்ம கர்த்தருக்கு கொடுப்பார். உங்க பிள்ளைகளுக்கு நல்லதா வாங்கி கொடுக்கும் போது பூஸ்ட் கொண்டு கொடுக்கணும், ஆலிஸ் கொடுக்கணும், புள்ள நோஞ்ச மாதிரி இருக்குது, நல்ல உடம்பு நல்லதா வாங்கி கொடுக்கணும். நம்மளே இப்படி பிள்ளைகளுக்கு நல்லதா வாங்கி கொடுக்கும் போது அதை காட்டிலும் நம்மளை உண்டாக்கி உருவாக்கின பரம நம்ம கேட்கும் போது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இல்லையா? ஆமென். அப்போ இங்க கேட்க வேண்டும் என்று இருக்கிற இடத்துக்கும் தட்டுங்கள் என்ற இடத்துக்கும் இடையில ஒண்ணு இருக்கிறது, தேட வேண்டும். தேடுங்கள் அப்போது நீங்கள் கண்டறிவீர்கள். அப்படின்னா என்னன்னா, தேட வேண்டும்னா தாகமா இருங்க, வாஞ்சியா இருங்க. பாருங்க, இந்த வார்த்தை ஆவியான முன்னாடியே ஆதையில சொல்லிட்டாரு. வாஞ்ச தாகம் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்வதற்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணுமா? தாக வேணும், வாஞ்ச வேணும். வாஞ்ச, நான் பரிசுத்தாய் நான் பெற்றுக்கொள்ளுவேன், எனக்கு வாஞ்ச வேணும், தாக வேணும். ஏசியா 44ஆம் அதிகாரம் 3வது வசனம். போதும் பாருங்க, தாகம் என்ன வருமா? தண்ணீரை ஊற்றுவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மரத்தண்டு போய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன இருப்பாங்க, வழியில பான்சர்லாம் தண்ணி குளுக்கோஸ் வச்சுருப்பாங்க இல்லையா? ஆனா அதுல ஓடிட்டு அத்தனை தாகமா இருக்க தெரியல. ஆனா தாகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? தண்ணி வாங்கி குடிப்பான். தாகம் இல்லாதவன் போயிட்டே இருப்பான். தாகம் இருக்கணுக்கு தான் தண்ணீர் கொடுக்கப்படும். அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சி உள்ள ஆத்மாவுக்கும் என்ன தாகம் உள்ள ஆத்மாவுக்கு தான் பரிசுத்த ஆவி ஆண்டவர் கொடுப்பார். ஆமீன். இன்னொன்னு, அதை எதுக்கு பெற்றுக்கொள்ளணும்? சும்மா பரிசுத்த நான் எல்லாரும் அந்நிய பாஷை பேச நானும் பேசணும், எல்லாரும் அவசியம் நானும் அவசியம், அப்படி கிடையாது. அது எதுக்கு பெற்றுக்கொள்ள நோக்கம் என்ன? அவரோட வல்லமை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாகத்தான் அதுக்கு தாகத்தோட வாஞ்சோ நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருமே பேசுறாங்க, எல்லாமே பண்றாங்க. இல்ல, ஆண்டவரே என்னுக்கும் வல்லமை நீங்க வெளிப்படுத்துங்கப்பா, என்ன நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க பயன்படுத்துங்க, என்னோட நீங்க இருக்கிற செஞ்ச காரியம் அது பயங்கரமா இருக்கு ஆண்டவரே சொல்லி அவருக்காக நம்ம வாஞ்சியோடு தாகத்தோட கேட்கும் போது அவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். அங்க வாங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க சொல்றது பாருங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எனக்கு தரித்திருங்க, உங்களிடத்தில் வருவார். நீங்க எல்லாவற்றையும் என்ன சாட்சியா இருப்பீங்க. அப்ப என்ன அவனுக்குள்ள வாஞ்ச பசுத்தாவினங்களுக்கு கொடுக்க போறாரா? வாஞ்ச தாங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, ஒருமுனைப்பட்டு 120 பேர் ஒருமுனைப்பட்டு இருக்கிறாங்க. இதற்காக வாஞ்சி தாகமா இருக்கிறாங்க, பசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியாத ஒருமுனை தாஞ்சா இருக்கிறாங்க. அப்படி வாஞ்சி உள்ள 120 பேருக்கு மேலதான் ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆமென். அப்ப தாகம் உள்ளவங்க தண்ணீரை அவர் ஊற்றுவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அவருடைய 6வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அவருடைய 6வது வசனம். பாருங்க, தாகமுள்ள என்ன கொடுக்குறாருமா? ஜீவ தண்ணீர். அது எப்படி இலவசமா கொடுக்கிறாரு. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்த பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிக்கணும், தாகமா இருக்கணும்.
அல்லேலூயா. வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் அவருடைய 7வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள ஜீவனுள்ள வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். 22:7. சொல்லுங்க. அப்ப என்ன சீக்கிரமா வரப்போறேன், சீக்கிரம் வந்ததுக்கப்புறம் நீ அதுக்கப்புறம் என்ன நம்ம அழுது புலந்து கேட்டா கிடைக்காது. தாகமா இருக்கும்போது நான் உனக்கு யோசனை கொடுக்கும் போது அது நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா. ஆமென். நோட்டு படிங்கறியா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள ஜீவனுள்ள வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல கைகள் என்னது? கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ணுமா? கை கொள்ள வேண்டும். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்கிறீர்கள். பரிசுத்த நீங்கள் இதை நீங்க கை கொள்ளணும். சீக்கிரம் வந்ததுக்கு அப்புறம் நீ புலம்பி அழுது எனக்கு பரிசுத்தாய் கொடுன்னா கிடைக்குமா? ஏன்னா அவரே வந்துட்டாரு. அவரே வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்தாவியமா பெற முடியாது. ஆனால் தாகமா இருக்கும்போது நான் இலவசமா சொல்றாரு, நான் இலவசமா கொடுக்கும் போது நீ இடத்துல வந்து கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். பாருங்க, விருப்பம் உள்ளவன், தாகம், வாஞ்சை, விருப்பம். விருப்பம் உள்ளவன் என்னத்துல வரக்கடவன் இலவசமா கொடுக்க வாங்கிக்கலாம். விருப்பம் இருக்கா உங்களுக்கு? பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கா? இதன் முடிவில் ஆவியானவர் உங்கள் மேல் வல்லமை இறங்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் உங்கள் நிமித்தம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். உங்களே வல்லமை அவர் வெளிப்படுத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் இழந்து நிற்கிறோம். விருப்பமுள்ள ஆத்மா பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் ஊற்ற வல்லவரா இருக்கிறார். கேளுங்க, ஆவியானவரை கேளுங்க. இதாவைக்கு தேவனே எனக்கு அந்த பரிசுத்த ஆவிய வல்லமையே ஊற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை தட்டுங்க பார்க்கலாம். ஆவியான தட்டு ஜெபத்துல, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு கொடுங்கப்பா. என்ன கேளுங்க. 120 பேர் கூறி வந்த இடம் அசைந்தது. எல்லாரும் ஒருமனப்பட்டு நோக்கி கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது சடுதியாக வானத்திலிருந்து இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியினர் இறங்கினார். அக்கினி நாயம் போன்ற நாவல் திறக்கப்பட்டு எல்லாரும் கர்த்தரை வார்த்தையை அவங்க பேசினார்கள். கேளுங்க. வாஞ்சியோடு இருக்கிற ஆத்மாவுக்கு கர்த்தர் ஜீவ தண்ணீரை ஊற்ற வல்லவரா இருக்கிறார். Rimalara Shabara Balar Yakara. O Libara Shandur Yakara Balar Yasana Shandara Yakara Dugara Balar Yimana Rashe. Likhabo Rimana Yakara Dugara Balar Yakara Balar Shabara Balaraba. கேளுங்க, விருப்பமுள்ள ஆத்மாவில கர்த்தர் வல்லமை இறங்கி கொண்டிருக்கும். எல்லா கரடமுடான எல்லா பாதைகள் எல்லாம் கர்த்தர் சரியாக எல்லா வியாதிகள் நோய் எல்லாம் கர்த்தர் சுகமாக போகிறார். உச்சங்கள் உள்ளம் கால்வரையே பசுத்தோட வல்லமை ஊற்றப்படுகிறது. வாஞ்சி உள்ள ஆத்மாவுக்கு கர்த்தர் வல்லமையை ஊற்றப்படுகிறது. ஜீவ தண்ணீர் அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீமாரா ஷே நீமா லகாரா தீகா லாகா ராபா நீமா ரேகா பாலாரா ஷாலார் யாக்காரா ரோ ரீமாலார் யக்கே ரீமாலாரா ஷந்தூர் யாக்காரா தியான் நம்தே ஹரா பாலாரா ஷாபாரா பாலாரே கபா ஓ ரிபா லாகா ராபா லாபா ரிஷாபா ரிபா லாராபோ. தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்று என்று சொன்ன கர்த்தர் தாகத்தோடு ஜெபிக்கிறவரை கர்த்தரோட வல்லமை ஊற்றப்படுகிறது. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா கடமுடல் எல்லாம் கர்த்தரை ஒப்பதே நிர்மூலமாக்கி போகிறார். நீமே ரஷாந்தூரி அக்கராம் ரீகா பாபாலா ரதுகரா பாலா ரியக்கரா சந்தரா பலா கபாலி பாலா ரதுனா ரீபாலா ரியா சந்தர பலாரே கபரி பாலா ரதுனா ரீபாலா ரே கபரி பாலா ரதுனா. வல்லமை காய் சோத்திரம். ஆவியானவரே, யாரெல்லாம் தாகத்தோடு உங்களிடத்துல ஜெபிக்கிறார்கள் பரிசுத்த வல்லமை கர்த்தர் ஊற்றுவீராக அப்பா. ஆனால் விருப்பம் உள்ளவர்கள் கர்த்தர் ஆவியானவர் நீ வல்லமை இறங்கி வருவீராக. இந்த வல்லமை இறங்கட்டும், இந்த மகிமை இறங்கட்டும். நேபே லியாக்கரா சந்தரி அக்கரா பாலா யாக்ஷரா பாலரி கபா ஓ ரீபா லாகா பாலா ரீகா பாலா ரீமா லாகா ரீகா லாகோ ரீபா லாரா சந்தர பாலாரி கபரி பாலாரா பாலாரி கபா
Rikaba lakaba ribala. Ori merete riba lakha horia khara dagara bala rikaba. Ori ma lakaba rikaba rimala raduria khara dugara bala shabara bala rikaba. நன்றி பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.